பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய் அனு, அவன் யாரே தெரியாம இவ்வளோ பேச்சு பேசுறான். பார்க்க பெரிய பணக்காரன் மாதிரி இருக்காண்டி. அவன்கிட்டயும் உன் வீரத்தை காட்டுற. இது தேவையில்லாத வம்படி, நான் சொல்றேன். சும்மா இரு வசந்தி. அனு பண்ணது சரிதான். அடங்காத மாட்டை அண்ணன் தம்பி சேர்ந்து தான் அடக்கணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் நம்ம அணு ஒத்தையாவே அந்த திமிர் பிடிச்சவனை அடக்கிட்டா பாரு. இவனுங்களுக்கெல்லாம் இதுதான் சரிப்பட்டு வரும். சுமார் நீ அனுமா விடு, நீ வீட்டுக்கு போய் புடவை மாத்திட்டு கிளம்பு, கவலைப்படாத சரியா? இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. சரிம்மா, இன்னைக்கு இவனால என் டேவே ஸ்பாயில் ஆயிடுச்சு. சரி ராகவன், ராகவன், ஹலோ ராகவன், கம் டு மை கேபின். எஸ் மேம். ராகவன், அந்த பச்சை பசல்னு இருக்க இடத்த பத்தியா? அந்த மண்டபம் இருக்கிற இடம், அங்க ஒரு ரிசார்ட் கட்டி ஸ்விம்மிங் பூல் அமைச்சா வாரத்துக்கு கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் நம்ம. ஆனா இந்த இடத்துல ஒரு பழைய காலத்து மண்டபம் நின்று என் பிசினஸ் கனவே மறைக்குது ராகவன். உண்மைதான் மேடம். ஆனால் இந்த இடம் லக்ஷ்மி கல்யாண மண்டபம். அந்த லக்ஷ்மி இந்த கிராமத்துக்கே ஒரு செல்ல பிள்ளை மாதிரி. அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா இந்த ஊரே திரண்டு வந்து நிற்கும் மேடம். அவளை எவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து காலி பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணுறது நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் மேடம். சாதாரண மனுஷங்களை சரி கட்ட பணம் போது ராகவன். ஆனா பாசம் கௌரவம் பேசுறவங்கள சரி கட்ட சதி வேணும். அந்த லக்ஷ்மிக்கு அப்படி என்னதான் பலம்? ஒரு சாதாரண தையல் மிஷின், அந்த பழைய பண்டவம் தானே, வேற என்ன இருக்கு அவகிட்ட? அது மட்டும் இல்லை மேடம், அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பட்டாளமே இருக்கு. ஒருத்தி சின்ன பொண்ணு, ஊர்ல இருக்க எல்லா வம்பும் அவளுக்கு தெரியும், பயங்கர வாயாடி. இன்னொருத்தி வசந்தி, எப்பவும் கௌரவம் கௌரவம்னு பந்தா பேசுவா. ஆனா லக்ஷ்மிக்கு ஏதாவதுன்னா முதல்ல வந்து நிப்பா. இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் ராணி, உமா. அவங்கள இன்னும் சொல்லவே வேணாம். இந்த சங்கிலியை உடைக்க நம்ம லக்ஷ்மியை தொட முடியாது மேடம். என்னது சங்கிலியா? ராகவன், கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு பழமொழி பேசுறதுக்கு அவங்க வேணா ஆசைப்படலாம். ஆனா அந்த சங்கிலியில ஒரு கண்ணியை உடைச்சா போதும், மொத்தமும் சிதறிடும். பிரித்து ஆள்வதே புத்திசாலித்தனம்னு நான் இப்போ அவங்களுக்கு கத்து கொடுக்கணும். என்ன பண்ண போறீங்க மேடம் அப்படி? எதிரிக்கு தெரியாமலே அங்கிருந்து அவ பலத்தை குறைக்கணும். நம்ம இந்த இடத்துல நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்றோம். அந்த பாடகன் பிரேம், அவனுக்கு இந்த கிராமத்துல ஒரு கான்சர்ட் ஏற்பாடு பண்ணு. இந்த இசையில மயங்கி ஊரே அங்க நிற்கும் போது லக்ஷ்மியோட நிம்மதி அங்க இருந்து போகணும். இதுதான் என் பிளான். புரியலையே மேடம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. கான்செப்ட் ஒரு பக்கம் நடக்கும், ஆனா அதே நேரத்துல அந்த மண்டபத்துல விபரீதமும் நடக்கும். யாரு செஞ்சாங்கன்னு தெரியாமலே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட வைக்கணும். நம்ம வசந்தியோட ஈகோவையும் சின்ன பொண்ணோட வாயும் வச்சு அந்த லட்சுமியை நம்ம தனிமைப்படுத்தணும். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதே அவளுக்கு சுமையா மாறணும். புரிஞ்சுதா ராகவன்? ராகவன், பிரேம வர சொல்லு. அவனோட புகழும் திமிரும் இந்த ஊர் அடிப்பணியணும். லக்ஷ்மி, உன் வீழ்ச்சிக்காக கவுண்ட் டவுன் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாரு. இசை கச்சேரி மேடையில நடக்கும், ஆனா உன் மண்டபத்துல ஒரு ஒப்பாரி நடக்கும். சீக்கிரம் வேலையை ஆரம்பி ராகவன். இது ரொம்ப அநியாயம்மா. பிரேம் சாரோட கான்சர்ட் டிக்கெட் ஆன்லைன்ல சோல்ட் அவுட் ஆக போகுதுமா. நான் இப்பவே கிளம்பணும். அவர் பாடுற அந்த வைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ப்ளீஸ்மா வாங்க, எல்லாரும் போலாம். இல்ல, அந்த பையன் ஏற்கனவே உன் அக்கா அணு கிட்ட வம்பு பண்ணவன். அங்க போனா மறுபடியும் தேவையில்லாத சலசலப்பு தான் வரும். அந்த மண்டபத்து வேலையை எனக்கு தலைக்கு மேல இருக்குடி. சும்மா இரு, நீ வேற டார்ச்சர் பண்ணாத என்ன. ஏன் லட்சுமி, அந்த புள்ளதான் ட்ரெண்டிங்கா பேசுதுல. அந்த பிரேம் பையன் பாடுறது யூடியூப்ல மில்லியன் கணக்குல வியூஸ் போயின்னு இருக்கு. நாமளும் ஒரு கான்செப்ட் போய் பார்த்தா என்ன? நீ இப்படி வீட்லயே இருந்துக்கின்னு வீட்டு வேலை, அதுக்கப்புறம் மண்டப வேலை பாக்குற. அவளுக்கு நிலாவுக்கு அந்த பிரேம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த சிங்கிங் கான்செப்ட்னாலும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் அவளுக்கு அது பிடிக்கும் தெரிஞ்சு நீ இப்படி பண்ற? என் செல்ல பேத்தி நிலா, நீ கவலைப்படாத. உன் பாட்டி தான் நான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நம்ம ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடலாம். கிளம்பு, போயிட்டு வரலாம் நம்ம. அடி ஆத்தாடி, பாட்டிக்கு வந்த வாழ்வை பத்தியா? வயசான காலத்துல ஓரமா உட்காராம இவங்க என்னடான்னா ஃபோனும் கையுமா அலையிறாங்க.
நிலா அந்த பாடங்க நம்ம ஊர் பொண்ணுங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறான். அவன் கான்சர்ட்டுக்கு போகணும்னு அடம் பிடிச்சுன்னு இருக்க. இது உனக்கே நியாயமானு நிலா? யாரை பார்த்துட்டு வயசானவன் சொல்ற? நான் அடிச்சா 1 டன் வெயிட் பாக்குறியா? ஐயோ ஆத்தா வேணாம்மா, நான் ஆல்ரெடி ஒல்லியா தான் இருக்கிறேன், இதில் நீ வேற அடிக்கிறியா என்ன? சின்ன பொண்ணு, அவன் சிட்டியால இருந்தா என்ன, நாமளும் என்ன சாதாரண ஆளா? நான் தச்சு கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போனா நிலா சும்மா பேரழகி மாதிரி இருப்பா தெரியுமா? நீ கவலைப்படாத நிலா, உன்னை ஒரு மாடல் மாதிரி நான் தயார் பண்றேன். லக்ஷ்மி, அந்த பையன் என்ன ராயல் ஃபேமிலின்னா நாமளும் அங்கே போகிறது நம்ம மண்டபத்துக்கு ஒரு ப்ராஃபிட் தானே. கௌரவம்மா, உனக்கு உன் தையல் மிஷின் சத்தத்தில் உண்மை என்னன்னு புரியல வசந்தி. அந்த பாடங்க பின்னால ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குன்னு என் மனசு சொல்லினே இருக்கு. ஆமா வசந்தி அக்கா, இல்லை பாவம், அந்த பையனோட பெரிய ரசிகை வேற. ஒரு வாட்டி கூட்டிட்டு போனா என்னதான் ஆக போகுது? கூட்டிட்டு போலாமே, பாவம்ல அந்த பொண்ணு. சரி சரி, சண்டை போடாதீங்க நிலா. நீயும் பாட்டியும் ஆசைப்படுறதுனால இப்போ நம்ம கிளம்பலாம், ஓகேவா? ஆனா உன் அக்கா அணுக்கு தெரிஞ்சா கத்துவா, அது மட்டும் நீ தான் சமாளிச்சுக்கணும். எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் நான். ஜாலி 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 ஜாலி. நீ ஓகே சொல்லிட்டல, அது போதுமா எனக்கு. அனு அக்காவை எப்படி சமாளிக்கணும் நான் பாத்துக்கிறேன் விடு. வந்ததுலேருந்து நின்றுனே இருக்கீங்களேம்மா, வாங்க உட்காருங்க. ஓகேக்கா ஓகேக்கா. அம்மா, எல்லாம் எங்க போக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா, பிரேமோட கான்சர்ட் நடக்குதுல்ல இன்னைக்கு, அதான் நம்ம எல்லாம் போலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நிலா, நீ இன்னும் அந்த பாடகர் மோகத்துல தான் இருக்கியா? அவன் ஒரு திமிரு பிடிச்சவன் நிலா, நம்ம ஊரே மதிக்க தெரியாதவன். அவன் கான்சர்ட் போகணும்னு சொல்லின்னு இருக்க நீ. அக்கா ப்ளீஸ்க்கா, நீ பர்சனலாக எதையும் எடுத்துக்காதக்கா. அவன் ஒரு ஆர்டிஸ்டுக்கா, ஐடல்க்கா, ப்ளீஸ்க்கா. நீ வேணா வந்து பாரு, அவரோட மியூசிக் கேட்டதும் உன் கோபம் எல்லாம் போயிடும். ப்ளீஸ் வாக்கா. நீ ஓகே சொல்லாம நான் உன்னை விட்டு நான் எங்கேயுமே நகர மாட்டேன். ப்ளீஸ் போலாங்க்கா. உனக்கே தெரியும்ல எனக்கு பிரேமை எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. ப்ளீஸ் போலாம் போலாம். அவனோ விடுமா, அந்த பிள்ளை தான் அவ்வளோ ஆசைப்படுதுல்ல, அவளுக்கு தான் பிரேம்னா ரொம்ப பிடிக்கும்ல, போயிட்டு வரலாமே. நீயும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்துட்டு இப்படி ஓல்டு ஃபேஷனாக பேசலாமா? கிளம்பு, எல்லாரும் போயிட்டு வரலாம். அதான் எல்லாரும் ஏதோ பிளான் பண்ணிட்டீங்க, சரி பாட்டி போகலாம். ஆனால் அந்த பிரேம் மட்டும் அங்கே ஏதாவது திமிர ஏதாவது பேசினா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, அதான் அணுவே ஓகே சொல்லிட்டாலே. சரி எல்லாம் ரெடி ஆகுங்க. லக்ஷ்மி, மண்டபத்து சாவியெல்லாம் பத்திரமா வை. நம்ம எல்லாரும் கௌரவமா அந்த கச்சேரிக்கு மைதானத்தில் என்ட்ரி கொடுக்கணும், ஓகேவா? இவ கௌரவத்துல தீய வைக்க சும்மா கௌரவம் கௌரவம்னு. சின்ன பொண்ணு, நீ அங்க போய் எதுவும் தேவையில்லாம வம்பிழுக்காதம்மா. நான்லாம் வம்பிழுக்கல வசந்தி. அந்த பாடகம் வரப்போ ஏதோ ஒரு ஆபத்தையும் கூட கூட்டினே வருவானோன்னு எனக்கு தோணினே இருக்கு மனசுக்குள்ள. நிலா, நீ பாட்டுக்கு அவன்கிட்ட போய் ஆட்டோகிராஃபுக்குன்னு நிற்காத. அவன் உன்னை மதிக்க கூட மாட்டான், அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவ, புரிஞ்சுதா? சரிக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.